ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரவா உப்புமா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு, தெரிஞ்சவங்களுக்கு இல்லை. நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன், சூப்பராக வரும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு வாணலில் எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிய விட்டுக்கலாம். நல்லா உதிராகவும் வரும். கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்ருங்க. இந்த உப்புமாவை ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. லைட்டாக வதங்கினா போதும். பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. அரை பக்குவம் வெந்தவுடன் தக்காளியை சேர்த்துக்கங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. இதுக்கு தக்காளி நல்லா குழையக்கூடாது, இந்த மாதிரி இருந்தால் போதும், ஃப்ளேவருக்காக தான். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதக்கிட்டு இதுக்கு தண்ணி தான் முக்கியம். 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு ரவா சேர்த்திங்கன்னா 1.5 கப்பு தண்ணி தேவைப்படும். அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. எந்த கப்பால் அளக்கிறீங்களோ அதே அளவால் தான் தண்ணியும் அளக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. 5 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா ரவா வறுத்து இருக்கணும். வறுத்த ரவாவாக இருந்தாலும் நம்ம வீட்லேயே சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிவக்க வறுத்திங்கன்னா பொல பொலன்னு கிடைக்கும். ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கங்க. நல்லா கட்டி பதம் வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. தீ அதிகமாக வைக்க வேணாம். 3 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சிடுங்க. இப்போது உதிரான ரவா உப்புமா சூப்பராக கிடைக்கும். இது இப்படி தான் இருக்கும், ஆற உதிராக கிடைக்கும். ரவா உப்புமாவுக்கு நான் சட்னி எதுவுமே செய்யலை. நேற்று வச்ச உருண்டை குழம்பு இருந்துச்சு, அதை சூடு கட்டி வச்சாச்சு. சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ரவா உப்புமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ரவா உப்புமா தெரியும், தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.